பொதிகை மலை தென்றலாய் பிறப்பெடுத்த பூந்தமிழே, புயல் போல் ஏடுகளை புரட்டி சென்றவளே, எழுதுகோள் எடுக்க சொல்லி ஏடுகள் பல தொடுக்க சொல்லி விழுகின்ற போதும் மருவி என விடுபவளே, எழுகின்ற போதும் எரிமலையாய் எழுபவளே, தாயே தமிழே, உன்னுடைய தமிழ் மகள் உன்னை வணங்குகிறேன். என் உயிரினும் மேலான என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியை நேசிக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை கூறி, இந்த பேச்சு போட்டிக்கு பிறகாக நான் கலந்து கொள்கிற முதல் பொதுக்கூட்ட மேடை இதுதான் என்பதை அறிவித்து என்னுடைய மகிழ்வான கருத்துக்களை இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கேன். அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் என்னுடைய உரைக்குள்ளே போய்க்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே திராவிட மாடல் என்னால் என்ன, திராவிடம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரர், இருப்பவர் இல்லாதவர், படித்தவர் படிக்காதவர் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் களைத்து போட்டு சமத்துவம் என்கின்ற ஒற்றை வார்த்தையை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிடம். அதுக்காக பாடுபட்டு தான். இதுக்காக ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த வரலாறு முடிந்ததாக இல்லை. அது முடியாது. அது ஒரு தொடரும் கதையாக சென்று கொண்டே இருக்கிறது. கலைஞர் ஐயா இருந்த காலகட்டத்திலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கின்றார்கள் எனில், மனைவி இறந்து விட்டால் கணவன் புது மாப்பிள்ளை. அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொந்தம் பந்தம், தெரிந்தவர் தெரியாதவர், உற்றார் உறவினர், ஏன் ஒட்டுமொத்த சமூகமே சிந்தித்தது. மாறாக கணவன் இறந்து விட்டால் மனைவி தன்னுடைய பொட்டை இழந்து, பூவை இழந்து, தன்னுடைய சுய அடையாளத்தையும் இழந்து விதவை என்கிற பெயரோடு தான் வாழ வேண்டும் என்கிற இடிநிலைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். விதவை என்கிற சொல்லில் கூட பொட்டு இல்லையே என்ற போது கையும்பெண் என்கிற தமிழ் சொல்லை கொண்டு வந்தார். அதுல 2 பொட்டுகள் இடப்பட்டு இருக்கிறது. ஒரு பெண் மறுமண வாழ்க்கை விரும்பினா தாராளமா வாழலாம் என்கிற ஒரு மாபெரும் சட்டத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வந்தவர் அவர். ஆண்கள் என்றால் நாட்டை காக்க வேண்டும், பெண்கள் என்றால் வீட்டை காக்க வேண்டும் என்கிற சமத்துவமற்ற நிலையை தவிடுபொடியாக்கி பெண்களும் நாட்டை காப்பதற்கான தகுதி படைத்தவர்கள் என்பதை உணர்த்துகிற வகையிலே இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையில் மகளிரை பணி நியமனம் செய்த பெருமைக்குரிய அரசுதான் திராவிட அரசு என்பதை இந்த சமூகத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஒருத்தருக்கு கை சரியில்லை அப்படி இல்லைன்னா அவன் கை விளங்காதவன், கால் முடியாதவன், கண்ணு தெரியாத குருடன், காது கேட்காத செவிடன், ஊனமுற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே மாற்றி மாற்றுத்திறனாளி, அவர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்கிற வார்த்தையின் மூலமாக அவர் வாழ்க்கையே மாற்றிய அரசு தான் திராவிட அரசு. அலி அரவாணின்னு கேலிக்கும் கிண்டலுக்கும் உட்பட்ட மனிதர்களுக்கு கூட ஒரு மனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திருநங்கை என்கிற வார்த்தையை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்திய அரசு தான் திராவிட அரசு என்பதை நாம் மறுக்க முடியாது. குடிசையில் இருப்பவர்கள் குடிசையில் தான் இருக்கணும், கோபுரத்தில் இருப்பவர்கள் கோபுரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலையை மாற்றி குடிசை மாற்று நலவாரியம் என்கிற திட்டத்தின் மூலமாக பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் என்பது மறுக்க முடியாது. காமராசர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு எது? விவசாயம். விவசாயமும் விவசாயிகளும் நல்லா இருந்தா நிச்சயம் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து இலவச மின்சார வசதியை ஏற்படுத்தினாரு, சாலை வசதி ஏற்படுத்தினார். இப்படி பல்வேறு திட்டங்களின் மூலமாக இந்த சமூகத்தில் சீர்திருத்தத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வந்த அவருடைய வழியை பின்பற்றி தான் இன்றைக்கான அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. விடியல் பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டம் எல்லாம் சாத்தியமாகுமா? இதனால என்ன பயன் நடந்துற போது, யாருக்கு என்ன நல்லது நடந்துற போது என்று கேட்ட மாமனிதர்களுக்கான பதில், இதுவரை 445 கோடி முறை பெண்கள் அந்த இலவச பேருந்திலே பயணித்து பயனடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான பதில் என்பதை இந்த சமூகத்திற்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கல்வி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கல்வி என்பது படித்த ஒருவரை தலை நிமிர வைப்பது அல்ல. கல்வி அப்படிங்கிறது படித்த ஒருவரை தலை நிமிர வைப்பது அல்ல. அங்கு தலைகுனிந்து இருக்கிற தலைமுறையையே தலை நிமிர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது தான் கல்வி.
வெள்ளத்தால் அழியாது வெந்தளால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிகையளிது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க வீணாக பொருள் தேடி உழல்கின்றோரே அப்படிங்கிற விவேக சிந்தாமணியின் வரிகளுக்கு ஏற்ப அந்த உலகத்திலேயே கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு செல்வம், பிறரால் கொள்ளையிட முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம் தான். ஆனா கொரோனா காலகட்டம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நம்ம எல்லாருமே சந்திச்சோம். அந்த காலகட்டம் வரும்பொழுது நம்ம எதுக்காக போராடணும்? நகைக்காகவோ பணத்துக்காகவோ உடைக்காகவோ நம்ம போராடல. உண்கிற உணவு உயிர் இது ரெண்டும் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு போராடி கொண்டு இருந்தோம். அந்த போராட்டத்துக்கு இடையில இன்னொரு விஷயத்துக்காகவும் நம்ம போராடிட்டு இருந்தோம். கல்வி அப்படிங்கிறத அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? 4 நாள் விடுமுறையிலேயே பையன் ஏபிசிடியா எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மறுபடியும் பள்ளிக்கூடம் எப்போ திறக்கணும்னு தெரியல, பாடத்தை எப்போ கொண்டு போய் சேர்த்துவோன்னு தெரியல. இதோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரும் அச்சுறுத்தலில் இருந்த காலகட்டத்தில் எப்பயுமே பயம் வரும் பொழுது சிந்திக்க தோணாது, அப்படியே மனம் அமைதியாயிடும். உயிருக்கு மட்டுமே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு போராடிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த அரசு ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தது. இல்லம் தேடி கல்வி என்கிற ஒற்றை வார்த்தை இருண்டு கிடந்த பல மாணவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணது. வீடு வீடா கிராமம் கிராமமா தெரு தெருவா ஊர் ஊரா போய் அங்க இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு கல்வியை மீட்டெடுத்த ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. காலை உணவு கூட இல்லாமல் வயிறை காய வைத்துவிட்டு பள்ளிக்கு சென்ற பல குழந்தைகளுடைய வயிறெல்லாம் பல பேரு கண்ணுக்கு தெரியல. ஆனா முதல்வருடைய கண்களுக்கு அது தென்பட்டது. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது இந்த சமூகத்திற்கு வந்தது. சொல்றவங்க சொல்லலாம் இந்த திட்டத்தினால என்ன போய் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனை நாள் காலை உணவு கூட வீட்டுல இல்லாம கிளம்பி போய் அந்த படிப்பையும் படிக்க முடியாம வயிற்று பசியும் தீர்க்க முடியாம தவித்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் அந்த காலை உணவு திட்டத்தினுடைய அருமை. அந்த பிள்ளைகள் கிட்ட கேட்டா எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தின் மூலமாக மாபெரும் புரட்சியை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தினார். இது மட்டும் கிடையாது, தோழி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். இலவச அரசு தங்கும் விடுதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பேர் கூட பாருங்களேன், யார் ஒருவர் எந்த ஒரு நலனையும் எதிர்பார்க்காமல் நம்முடன் சாதாரணமாக பழகி நம்முடைய உயரத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களைத்தான் நம்ம தோழி தோழன்னு சொல்லுவோம். நம்மை தோழி என்று அழைத்து அவருக்கு இணையாக நம்மை கொண்டு வந்த ஒரே முதல்வர் ஒரே இயக்கம் திராவிட அரசு என்று கூறினால் அது ஈடாகாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான நடமாடும் கழிப்பறை என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கால சூழல் மாற மாற பெண்கள் இதுக்கான ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அங்கங்க கழிவறை இல்லாம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதை கூட அவர் கவனித்து ஷீ டாய்லெட் என்கிற திட்டத்தின் மூலமாக பெண்களுக்காக நடமாடும் கழிப்பறையை உண்டு செய்தார் என்றால் அது ஈடாகாது. எத்தனையோ விமர்சனங்கள் வரலாம், அப்பெல்லாம் ஒரே பதில் தான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறங்கின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நானும் வீட மாட்டேன், என்னை நம்பி இருக்கிற மக்களையும் நான் விட மாட்டேன் என்று ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு ஜனங்களையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிற ஒரு மகத்தான திட்டங்களை தான் அவர் கொண்டு வந்து கொண்டிருந்தார். எல்லாருக்குமே சால்வை அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ மேடையில் எனக்கு ஐயா சால்வை போதும் பொழுது எனக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. பேச்சாளர்களாக பயணம் பண்ணிட்டு இருந்ததுலேருந்து பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்ததுலேருந்து அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய நிகழ்வில் ஒரு முறை சொல்கிறாரு, எனக்கு சால்வை போத்துங்க, அது உங்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்குது, இருந்தாலும் நிறைய சால்வைகள் கொடுக்கறத நிறுத்திட்டு அதற்கு பதிலாக எனக்கு புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் என்று சொல்லியதோடு நிறுத்தி விடாமல் தனக்கு வந்த 2 லட்சம் புத்தகங்களை நூலகங்களுக்கு அவர் கொடையாக வழங்கினார் என்றால் அந்த இடத்திலும் அவர் கொடைவள்ளலாகத்தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. புதுமை பெண் என்கிற ஒரு திட்டம், நான் தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்க அரசு கல்லூரியில் தமிழ் துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் வகுப்பெடுக்கிறதுக்கெல்லாம் பிள்ளைகள் கிட்ட போவேன். அப்போ இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு முன்னால் பின்னால் அப்படிங்கிற அந்த வரையறையை என்னால் பார்க்க முடிஞ்சது. 1000 ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு எத்தனையோ பேர் கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் எழுப்புவதற்கு என்று ஒரு கூட்டம் இருந்தால்தான் பதில் சொல்வதற்கு என்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். அப்போதுதான் மகிழ்ச்சியாகவும் அது அந்த பயணம் போய்கிட்டு இருக்கும்.
அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னது, அந்த 1000 ரூபாவை வைத்துக்கொண்டு தனக்கான நோட்டோ பேனாவோ வீட்டில் கையேந்தாமல் தனக்கான வேலைகளை தாங்களே பார்த்து கொள்வதற்கான ஒரு உதவியாக இருந்தது. அதுல கூட புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்துட்டாங்களே, ஆண்கள்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் புதல்வன் என்கிற திட்டமும் கொண்டு வரப்பட்டது. எல்லா பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டது. ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்கிற வரிகளுக்கேற்ப அது மாபெரும் மனமகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுத்தது. என் அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி தான் நான் படிக்கணும்னு இல்லை, அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வச்சு நான் படிப்பேன்னு சொல்லிட்டு தங்களுக்கான சுயமரியாதையை பிள்ளைகள் அந்த நேரத்திலே பதிவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. நிறைய பேர் சொன்ன செய்திகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய படித்து எனக்கு வேலை கிடைக்கல, தட்டுனா தங்கம் வெட்டுனா வெள்ளி கிடைக்குது, அடித்தா அலுமினியம் கிடைக்குது, படித்தா மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த மாணவர்களுக்கான பதில்தான் நான் முதல்வன் என்கிற திட்டத்தின் மூலமாக படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்து கண்கூடாக நிறைய பிள்ளைகள் அதன் மூலமாக வேலைக்கு சென்றதை எங்களால் பார்க்க முடிந்தது என்றால் அது ஒரு பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்த திட்டம் அல்ல, ஒரு குடும்பத்துக்கான முதுகெலும்பை நேராக நிமிர்த்துவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டம் பார்க்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறைத்துவும் விட முடியாது. குடும்ப அட்டைக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. உதவித்தொகை அல்ல, அது உரிமை தொகை என்று எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. ஏங்க இன்னைக்கு சொந்தக்காரங்க கிட்டேயோ இல்லை சொந்த வீட்டிலேயோ கூட 1000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லியே ஆகணும். அங்க லட்சம் கேள்விகள் கூட எழுப்பப்படலாம் அப்படிங்கிற நிலையை மாற்றி நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் உங்கள் அடையாள அட்டைக்கு உங்களுக்கான உரிமை தொகை வந்தே சேரும் என்கிற மாபெரும் திட்டத்தை அவர் கொண்டு வந்தது மறுக்க முடியாது. முனைவர் பட்ட ஆய்வாளராக படித்து கொண்டிருந்ததால் இந்த திட்டம் என் கண்ணிற்கு தென்பட்டது. முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் அவ்வளவு எளிதில் எல்லாரும் படிச்சிட முடியாது. அப்போ படித்து எல்லாரும் மேலே வரும் பொழுது அதுலேயும் கீழாக இருப்பவர்களை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக என்னை பொறுத்தவரை இந்த சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒன்று இல்லை, மற்றவர்களால் தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகம் என்று ஒன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் மேலே எழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகையை 50,000 இருந்து வருடத்திற்கு ஒரு முறை 1 லட்சமாக உயர்த்தியது இந்த திராவிட அரசு என்று கூறினால் மிகையாகாது. கிட்டத்தட்ட 3 வருடமாக நானும் அதற்கான ஊக்கத்தொகையை பெற்று என்னுடைய ஆய்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று கூறினால் மிகையாகாது. இப்போ ஆனந்த சேனி அப்படின்னா என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இந்த மேடையில் சொல்லுவேன்னா மகிழ்ச்சியாக சொல்லுவேன். 2022ஆம் ஆண்டு சிங்கப்பெண் விருது கிறிஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பின் மூலமாக வாங்கினேன். அதுக்கு அடுத்த ஆண்டே தூய தமிழ் பற்றாளர் விருதுக்காக நான் விண்ணப்பித்தேன். மாவட்ட அளவில் கூட உனக்கு கிடைக்குமா என்று சிலர் கேள்விகள் எழுப்பினர், யாருக்கும் பதில் சொல்லவில்லை. அப்படியே நான் என்னுடைய போராட்டத்தை துவங்கினேன். அந்த வருடத்திலேயே மாநில அளவிலான தூய தமிழ் பற்றாளர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக நான் நின்றேன். அந்த விருதையும் நான் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக நான் பெறுவதற்கான அத்தனை தகுதிகளும் உள்ளது அப்படிங்கிற விருதை எனக்கு கொடுத்தாங்க. பட்டிமன்ற பேச்சாளராக என்னுடைய பயணத்தை துவங்கினேன். பல பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டேன். பட்டிமன்ற நடுவராகவும் சில மேடைகளில் நான் வீற்றிருந்தேன். என்னோட பயணம் என்னோடு முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேடல் குழு என்கிற அமைப்பை தொடங்கி எனக்கு பின்னால் இருக்க என்னுடைய இளைஞர்களை சகோதர சகோதரிகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கான அமைப்பை எல்லாத்தையும் நான் தொடங்கி வாரத்திற்கு ஒரு முறை இணையவழி நிகழ்வு, பேச்சு போட்டி, பாரதியாரை கொண்டு போய் சேர்க்கணும், கலைஞரை கொண்டு போய் சேர்க்கணும், நம்முடைய அறிஞரனாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து என்னுடைய பயணங்கள்ல நான் ஈடுபட்டேன். இதற்கெல்லாம் பேச்சு என்கிற விதையை அன்றே வித்திட்டு பாரதிதாசன் கவிதைகள் ஒப்புவித்தல் போட்டி, தமிழ் வளர்ச்சித்துறையில பல்வேறு தலைப்புகள் கொடுத்த போட்டி என்று ஒவ்வொரு போட்டிகளையும் எங்களை நடத்தி சாதாரணமாக இருந்த மாணவர்களை எல்லாம் சாதனை மாணவர்களாக மாற்றியது இந்த திராவிட அரசு என்று கூறினால் மிகையாகாது. இந்த பேச்சு போட்டியில தான் நான் உதயநிதி ஐயா அவர்களை நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மிக எளிமையாக, அது வரைக்கும் ஒரு தூரத்தில் தொலைவில் இருந்து தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்த காலகட்டங்களில் எங்களை எல்லாம் மேடை ஏற்றி எங்களுக்கான சான்றிதழையும் கேடயத்தையும் கொடுத்து அந்த இடத்துல உபசரிப்பு, அது உணவு உபசரிப்பாக இருந்தாலும் சரி, உணர்வு உபசரிப்பாக இருந்தாலும் சரி, திகட்ட திகட்ட எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து எங்களுக்குள் இருக்கிற பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து நீங்க தயாராக இருந்தால் உங்களுக்கான களம் தயாராக இருக்கிறது என்று சொல்லியதோடு நிறுத்திவிடாமல் சொல்லுதல் யாருக்கும்
எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவர் சொன்னது போல, சொல்றதை எல்லாரும் சொல்லலாம், ஆனா செய்யறதை சிலரால மட்டும்தான் செய்ய முடியும் என்று செய்தும் காட்டியவர் நம்முடைய துணை முதல்வர் என்று கூறினால் மிகையாகாது. ஏன்னா அன்னையிலிருந்தே விவேகானந்தராக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இளைஞர்கள் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் ஏமாந்ததாக சரித்திரம் கிடையாது. அதே போலதான் இன்றைக்கான துணை முதல்வரும் இளைஞர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இன்றைக்கான பாதையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறி, எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் 15 நிமிடங்கள், சரியாக 15 நிமிடங்கள் நிறைவடைகிறது என்பதையும் சொல்லி, இப்படி இந்த அரசாங்கம் பல்வேறு நல திட்டங்களை நமக்காக கொடுத்திருக்கிறது. கலைஞர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய அழகான திட்டத்தை கொண்டு வந்தார். பெரியார் ஒருவர் தான் பெரியார், அவர் போல் பிறர் யார், அவர் பெருமை கூறியார். பகைவர் தம்மை காட்டி வதைத்த கூறீட்டி, தமிழர் புகழ் நாட்டி வாழ்ந்த வழிகாட்டி. மாட்டை தீண்டுவான் ஆட்டை தீண்டுவான் மனிதனை தீண்ட மறுத்தானே, நாட்டை உழுக்கினான் பெரியார் அவர் தொண்ட நரிகளின் வாளை அறுத்தானே. கோடை எழில் கொஞ்சம் பெண்களை உலகினில் கொடியவன் கூட்டில் அடைத்து வைத்தான், காலம் காலமாக அழுத பெண்களின் கண்ணீரை எங்கள் பெரியார் கிழவனோ வந்து துடைத்து வைத்தான். மானம் கெடுப்பாறை அறிவை தடுப்பாறை மண்ணோடு பெயர்த்த கடப்பாறை, வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார்தான் மறப்பார் தந்தை பெரியாரை என்ற வரிகளுக்கேற்ப நம்மை பெற்ற தந்தையை தவிர வேறு எவரையும் அவ்வளவு எளிதில் தந்தை என கூப்பிடுவதற்கு தயாராக இல்லாத நாம் பெரியாரை மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை தந்தை பெரியார் என்று அழைக்கின்றோமேயானால், அந்த தந்தை என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் பெண் விடுதலைக்காகவும் மண் விடுதலைக்காகவும் தான் இந்த சமூகத்தில் போராடினார். சாதிய வேற்றுமையை அறவே அகற்ற வேண்டும் என்பதற்காகவும், ஆண் பெண் சமத்துவத்தை இந்த சமூகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். அவரை பெருமைப்படுத்துற வகையில பெரியாருடைய சமத்துவபுரத்தையே இந்த சமூகத்தில் நுழைய வைத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை கூட நுழையாதுன்னு சொன்ன இந்த சமூகத்துல அவர் சமத்துவபுரத்தையே கொண்டு வந்தார் அப்படின்னா அதுதான் ஆகச்சிற இந்த திட்டமாக இருந்தது. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்னும் தாரா பாரதியின் வரிகளுக்கேற்ப இவர்களுடைய ஒவ்வொரு திட்டமும் எந்த திட்டமாக இருந்தது. எங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களுடைய கையை பிடிச்சு இழுத்து நீ அதிகாரத்துல உட்கார்கிற அளவிற்கு உன்னை தகுதி படைத்தவர்களாக மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற திட்டமாகத்தான் இருந்தது. எங்கெல்லாம் பள்ளங்கள் நிறைந்திருந்ததோ அந்த பள்ளங்களை சரி செய்வதற்காக, சமன் செய்வதற்காக ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்தார்கள். இதற்கு முன்னாடி பேசின சான்றோர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க, அவர்களுடைய திட்டம் எல்லாம் அவர்களை யார் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கான திட்டம் மட்டும் கிடையாது, என்னை தாழ்த்தி பேசுவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கான திட்டமாகத்தான் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா எனக்காக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க சாதாரண தலைவர், நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு போட்டோம் நினைச்சா அவர் தான் சாதனை தலைவர். அப்படித்தான் சாதனை தலைவராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதான் ஒவ்வொரு நகர்வும் இந்த அரசாங்கத்துல போயிட்டே இருக்கு. சிரிச்சுட்டே இருக்காங்களே, புன்னகைச்சிட்டே இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காதா, இந்த அரசாங்கம் எந்த ஒரு இடையூறையும் சந்திக்காதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வரிதான், சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் அல்ல, கவலையை மறக்கவோ அல்லது மறைக்கவோ கற்றுக்கொண்டவர்கள். ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னாலும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கும், சொல்ல முடியாத துரோகங்கள் இருக்கும், கடந்து வர முடியாத பாதைகள் இருக்கும். அத்தனையையும் கடந்து வந்து தமிழகத்தை சீர்மிகு தமிழகமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு இயக்கமும் போராடி கொண்டு, ஒவ்வொரு நாளும் அந்த இயக்கத்துல ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்காங்க. இந்த பேச்சு போட்டி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மாவட்ட அளவில் இந்த பேச்சு போட்டி துவங்கப்பட்டது. அதுக்கப்புறம் மண்டல அளவில் நடத்தப்பட்டது. மண்டல அளவில் நடத்தப்பட்டு எங்களுக்கான எல்லா தேவைகளும் அங்கு பூர்த்தி செய்யப்பட்டது. எங்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அந்தந்த மாவட்டங்களிலேயே 4 மாவட்டத்தை ஒருங்கிணைச்சு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அதற்கடுத்துதான் மாநில அளவிலான பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டது. அங்கேயும் எங்களுடைய பெற்றோர்கள், உடன் அழைத்து வருகிற நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோருக்குமான தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் அங்கு ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படின்னு சொன்னா அது மிகுந்த சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கணும். இப்ப நான் சொல்லணும் அப்படின்னா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வருகை தரேன்னு ஏற்கனவே சொன்னேன். எத்தனை பேர் நினைவில் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, என் பேச்சை கேட்டு நினைவில் வச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நினைவில் வச்சுருப்பீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும். மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டது. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு தடவை மழை வரும்பொழுதும் கடலோர மாவட்டங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லுவோம். கடலோர மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு ஆறுதல் சொன்னது இந்த முறை.
இங்கே வந்ததுலேருந்து ஐயாவாக இருக்கட்டும், ஐயாவோட உபசரிப்பாகட்டும், என்னை அழைத்தவர்களாக இருக்கட்டும், என்னை ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு அவங்க சொன்ன ஒரே விஷயம், இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி நம்முடைய கழக பேச்சுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மழை வெள்ளத்தினால கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி இந்த இடங்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டது. அப்போது நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து அவர் எங்கள் ஊர் நினச்சி ஊரில் அவர் ஊராக நினச்சி எங்களுடைய களத்தை சந்தித்தார். எங்கள் ஊராக நினச்சி நாங்கள் வந்துட்டோம். தொடக்கத்தில் சொல்லப்பட்டது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகளுக்கு ஏற்பத்தான் எங்களுக்கான பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அன்றைக்காக இருந்தாலும் இன்றைக்காக இருந்தாலும் இனி வருகிற காலமாக இருந்தாலும் முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தான் இந்த திராவிட அரசாங்கம் விதைத்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு சின்ன கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு கதை. ஒரு அப்பாவும் ஒரு மகளும் பேசிக்கிறாங்களாம். அப்பா ரொம்ப சோகமா இருக்காராம். மகள் போய் கேட்குறாளாம், அப்பா ஏன்பா நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாளாம். உடனே அப்பா சொல்றாராம், ஏகப்பட்ட பிரச்சனை கண்ணு, எந்த பிரச்சனையை சொல்கிறது, பிரச்சனையெல்லாம் சொல்லணும்னா அதுவே ஒரு பிரச்சனை கண்ணு அப்படின்னு சொல்கிறாராம். என்னப்பா பிரச்சனை, அதனால நீங்கள் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகள் கேட்குறாங்க. பேசாமல் செத்து போயிடலான்னு இருக்கேனா கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களாம். பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அப்பாவை பார்த்து கேட்குறான், செத்து போகிறீங்களாப்பா, சரி செத்து போகிறீங்க, சரி எப்படி செத்து போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா சொல்கிறானா, தூக்கு மாட்டி செத்தலான் இருக்கேன் அப்படின்னு. மகள் அதுக்கும் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், தூக்கு மாட்டி சாக போகிறீங்களாப்பா, நீ தூக்கு மாட்டிக்கிறதுக்குள்ளே சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமாலாம் வந்து உன்னை காப்பாற்றிட்டாங்கன்னா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்கணும். உடனே நிறைய மாத்திரையெல்லாம் போட்டு செத்தலான் இருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறான். மாத்திரை போட்டும் உன்னை காப்பாற்றிட்டாங்கன்னா என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பா அதுக்கு சிரிச்சிட்டு சொல்கிறானா, அப்பா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போய் எங்கேயாவது விழுந்து செத்துருவோம் பாப்பா அப்படின்னு சொல்கிறான். பாப்பா ரொம்ப சத்தமாக சிரிச்சுட்டு, அப்படியும் கை கால் உடஞ்சி நீ பொழைச்சிக்கிட்டனா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த மகள் கேட்டாலாம். உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சா. ஏற்கனவே கோபத்தில் இருக்கும். சீண்டி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோன்னே அப்பா ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பதில் சொல்கிறாராம், எப்படியாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சாவது நான் செத்துருவேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாப்பா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னிச்சான், இந்த உலகத்தில் சாகரத்துக்கே 1000 வழிகள் இருக்கும்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒற்றை வழி இருக்காதா என்ன அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரிகளை சொன்னிச்சான். எப்படி இந்த கதை இங்கே தன்னம்பிக்கையை விதைக்கிறதோ அப்படித்தான் திராவிட அரசாங்கம் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டமும் இந்த சமூகத்தில் தன்னம்பிக்கையையும் கடின உழைப்பையும் விதைத்து கொண்டு இருக்கிறது. தன்னம்பிக்கையை நம்ம ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம், அது தன்னம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். தன்னம்பிக்கை இல்லாமல் நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்லாம் நமக்கு எவ்வளவு கொடுமையாக இருக்கும் தெரியுங்களா. சமூகத்தின் முன்னாடி அழவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் அப்போ நம்ம கேட்போம், ஒன்று அழுற வாழ்க்கையை கொடுத்துடணும், இல்லை சிரிக்கிற வாழ்க்கையை கொடுத்துடணும். இந்த ரூம் கதவை சாத்திக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்து குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குற எத்தனையோ மனிதர்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தன்னம்பிக்கை என்பது யாராலும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கொடுத்து விட முடியாது. ஆனால் இந்த திராவிட அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக தன்னம்பிக்கையை இந்த சமூகத்தில் விதைத்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் இது சாதாரண செயலே கிடையாது. முயற்சி திருமணையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அவங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிற. இந்த உலகம் போற்றினால் என, போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை என் மனம் ஏற்குமானால் ஏன் மனசு ஏற்கணும். போற்றுவோர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், தூற்றுவோர் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், என் காதில் நான் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன், எனக்கான பாதைகளில் நான் சென்று கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் திராவிட அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தின் வாயிலாக இங்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, இந்த உலகத்தில் நிறைய நம்ம ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு இருக்கிற நேரங்கள் எது அப்படின்னா, நம்ம மற்றவர்களுக்காக ஓடுவோம். மற்றவர்களுக்காக ஓடி 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 கடைசியில் நம்ம வாங்குற பேர் என்னவா இருக்கும்னா, இவங்க என்னப்பா சரியான சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒரு குடும்ப விசேஷங்களாக கூட இருக்கலாம். இவ்வளோ பண்ணி நம்மளை சுயநலவாதின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப வருத்தம் அதிகமாயிடும். எப்படி நம்மளை போற்றுவதற்குன்னு இந்த உலகத்தில் 4 பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தூற்றுவதற்குன்னு 40 பேர் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம கடினப்பட்டு அப்படியே உட்காந்துருவோம்.
நம்மளை யாரெல்லாம் பாராட்டினாங்களோ அந்த 4 பேர் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. யாரெல்லாம் நம்மளை மட்டம் தட்டி பேசினாங்களோ அந்த 40 பேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் அந்த மட்டம் தட்டி பேசின 40 பேரை கணக்கில் வச்சுக்காம நம்மளை பாராட்டின அந்த 4 உள்ளங்களை மனசில் வச்சுக்கிட்டு பயணிக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களுக்கான பயணங்களில் ஓடிவிட முடியும். திராவிட அரசாங்கம் எத்தனையோ விமர்சனங்களை பெற்றிருக்கிறது. விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த சமூகம் விமர்சித்து கொண்டேதான் இருக்கும். விமர்சனம் அப்படிங்கிறது இல்லாதது இருக்கவே இருக்காது. ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துல யாரெல்லாம் போராடி வெற்றி பெற்றார்களோ எல்லோரும் விமர்சனங்களை தான் சந்தித்திருக்கிறார்கள். அன்னை தெரசா புற்றுநோயாளிகளுக்காக கையேந்தி நின்னாங்க. இந்த உலகம் என்ன பண்ணுது? காரி துப்புனுச்சு அன்னை தெரசா கையில். நமக்கா இருந்தால் என்ன ஆகும்? காரி துப்பிட்டியா? இந்த கையில் தானே துப்புனேன், உன் வாயவே உடைச்சிருவேன்னு சொல்லி ஆவேசமாக வார்த்தைகளை விட்டிருப்போம். அன்னை தெரசா அந்த எச்சிலை துடைத்து விட்டு எனக்காக எச்சிலை கொடுத்துட்ட, இந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது குடுன்னு கையேந்தி நின்னாங்க. அன்னை தெரசா விமர்சனங்களை கடந்துதான் வந்தார்கள். காமராசர் ஐயா அவர்கள் பள்ளிக்கு வான்னு பிள்ளைங்களை கூப்பிடும் பொழுது இந்த சமூகம் என்ன சொல்லியது? வேலைக்கு போகிற பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டு போய் எங்கள் வேலை பொழப்பெல்லாம் கெடுக்கிறாங்களேன்னு எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அதே பிள்ளைகள் அரசு அதிகாரத்தில் அந்த இடத்தில் போய் நிற்கும் பொழுது மாபெரும் மாற்றத்தை இந்த இடத்தில் கொண்டு வந்தது. அம்பேத்கர் ஐயா முதலாக கல்வி என்கிற ஆயுதத்தை தன்னுடைய கையில் எடுக்கும் பொழுது உனக்கெல்லாம் எதுக்கியா படிப்பு, உனக்கு படிப்பு ஏறாதுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு மனிதனை பார்த்து எழுந்தால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பேசினால் தீட்டு, நின்றால் தீட்டு, சிரித்தால் தீட்டு, தீட்டு 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 என்று இந்த சமூகம் ஒதுக்கி வைத்ததோ அதே மனிதன் எழுதுகோலை எடுத்து தீட்டு 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 என்று தீட்டியதால் வந்ததுதான் இந்திய அரசியல் சாசன சட்டம். ஒரு சாதனை தலைவராக பார்க்க வேண்டிய இந்த அம்பேத்கரை சிலருடைய சூழ்ச்சிகள் காரணமாக சாதி தலைவராக மாற்றி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிற வகையில தான் நம்மளுடைய திராவிட அரசாங்கம் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியே கொண்டு வந்தாங்க. அப்ப அம்பேத்கரை விமர்சிச்சது, அப்துல் கலாமை விமர்சிச்சது, வள்ளலார் முதல்ல சோறு போடணும்னு சொல்லும் பொழுது வள்ளலாரை விமர்சித்த உலகம் இந்த உலகம். இந்த உலகத்தில் போராடியவர்கள் எல்லாம் விமர்சனத்தை தான் சந்தித்திருக்கிறார்கள். பாரதியார் எவ்வளவு அழகா கவிதைகளை ஏற்றிருக்காங்க. ஆனா பாரதியாருக்காக ஏற்றப்பட்ட கவிதையில பாரதியாருடைய இறப்பிற்கு வந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட பாரதியாருடைய பிணத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாம். அவ்வளவு போராடின மனுஷங்களுக்கு அவரை கடைசி நாளில் பார்க்கறதுக்கு யாரும் வரல. அவர் பிணத்துல இருந்த ஈய விட கம்மியாக தான் மனுஷங்க வந்தாங்கன்னா. ஆனால் இன்னைக்கு பாரதி அப்படின்னு ஒற்றை வார்த்தை சொன்னால் சோர்ந்து கிடக்கிற மனம் கூட துள்ளி விளையாடுகிறது. பாரதியார் அனுபவிக்காத விமர்சனங்களா? இப்படி வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடிய அத்தனை வெற்றியாளர்களும், அத்துணை தலைவர்களும், அத்துணை சமூக போராட்ட வீரர்களும், அத்தனை பொதுநல சிந்தனை உடையவர்களும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மனிதர்களால் விமர்சிக்கப்பட்டவர்கள் தான், ஏதோ ஒரு மனிதர்களால் தாக்கப்பட்டவர்கள் தான், ஏதோ ஒரு மனிதர்களால் அப்படியே தட்டி கேவலப்படுத்தப்பட்டவர்கள் தான். எந்த இழிவான வார்த்தைகளையும், எந்த கேவலமான வார்த்தைகளையும், எந்த தேவையில்லாத சொற்களையும் நம் காதில் போட்டுக்கொள்ளாமல் சுயநலம் என்கிற மரத்தை அறவே ஒழித்துவிட்டு பொதுநலம் என்கிற விதையை இந்த சமூகத்தில் விதைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதை நாமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மள ஒருத்தர் திட்டுறாங்களா? திட்டிட்டு போட்டோம். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் கொடுக்க முடியும். நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போவோம். நாம் மறுபடியும் திட்டும் பொழுது நமக்கே தெரியாம நம்ம மனசு அழுக்காகும். நம்ம மனசு ஏதோ ஒரு வகையில புனிதமான இடம் என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொள்வோம். ஒருத்தர் நம்மளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சாதாரண விஷயம். நீ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்படியா சரிப்பா நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னாதான் அது சாதனை விஷயம். அதைத்தான் திராவிட அரசாங்கம் இன்று தமிழ் இலக்கியங்களின் மூலமாக எங்களிடம் கொண்டு வந்து புகுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்று கூறிக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இவ்வளவு நல்ல உள்ளங்கள் கொண்ட சிரித்த முகத்தோட நிறைய பேர் நீங்கள் சிரிக்க தான் எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய முகமலர்ச்சி தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தது. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்ட மேடையில் இருக்கும் ஆன்றோர்களுக்கும் கீழே இருக்கும் என்னுடைய சான்றோர்களுக்கும் நன்றி கூறி, அகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. அகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உண்மையை உணர்ந்திடு, உழைப்பால் வியந்திடு, உனக்கென ஒரு சரித்திரம் படைத்திடு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும். உன்னை நீயே 1000 முறை கேட்டுவிடு, நீ எதற்காக பிறந்தாய் என்று ஒரு முறையாவது உனக்கு நீயே சொல்லிவிடு. நான் சோதனைகளை கடந்து சாதனை படைக்கத்தான் பிறந்தேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆனந்த செய்தியை நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.